ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் லதா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நான் நேற்று இருக்கன்குடி கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போனேன். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நீங்களும் பாருங்கள், ஓகேவா? இது கோயிலோட என்ட்ரன்ஸ் நம்ம போயிட்டுருக்கோம். பட் ரொம்ப செம்ம கூட்டம் இருந்ததுங்க. லைனில் பார்த்தீங்களா எவ்வளோ பேர் செம்ம கூட்டம். அப்படியே உள்ள லைனில் போகவே எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அப்புறம் கோவில் என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி விளக்கு போடுறவங்க நிறைய பேர் விளக்கு போட்டுட்டு இருந்தாங்க. நானும் விளக்கு போட்டேன். ஏற்கனவே கோவிலுக்கு அக்னி சட்டி இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்களோ அவங்கெல்லாம் காப்பு வந்து வெளியில் அந்த கேட்டில் கட்டியிருந்தாங்க. பார்த்தேன் நிறையா பேருங்க, நிறையா. இருக்கன்குடி கோவிலில் ரொம்ப விசேஷம். அது ஆடி மாதம்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இது வந்து அந்த அம்மனோட இருக்கன்குடி மாரியம்மன் பிறந்த இடம். நம்ம இப்போ பார்க்குறோம்ல வீடியோ, இது பிறந்த இடம். என்ன ஒன்று அங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது வந்து விளக்கு போட்டு அந்த பேப்பர் எல்லாம் பக்கத்துலேயே போட்டுறாங்க. அப்படி போடக்கூடாது. பக்கத்தில் டஸ்ட்பின் இருந்தாலும் டஸ்ட்பினில் போடாமல் விளக்கு பக்கத்துலேயே போடுறாங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. மற்றபடி நீங்கள் மறுபடியும் விளக்கு போட போனீங்க அப்படின்னிங்கன்னா அந்த விளக்கு போட்டதுக்கப்புறம் அந்த கவரை டஸ்ட்பினில் போட்டுருங்க, ஓகேவா? அப்புறம் என்னோடய பையன் வந்து தொப்பி எடுத்துகிட்டு இருந்தான் அந்த வீடியோ, ஓகேவா? இது லைனாக நிறைய கடையாக இருக்குங்க. பார்க்கவே சூப்பராக இருக்கும். பார்த்திங்களா அம்மன் ஃபோட்டோ பார்த்திங்களா நிறையா இருந்தது. நானும் ஒரு அம்மன் ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தேன், நான் காட்டுறேன், ஓகேவா? சூப்பராக இருந்தது. அப்புறம் மாவிளக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கே ஏதாவது நம்ம உடம்பு சரியில்லாமல் இருக்குன்னு சொல்லி தான் நேர்த்தி கடன் வச்சோன்னா அதுக்கு மாவிளக்கு எடுப்பாங்க. அங்கே ஒரு அக்காவுக்கு மாவிளக்கு எடுத்துட்டு அதை பார்க்க மனசுக்கு ஒரு என்ன சொல்கிறது நிறைவாக இருந்தது. அதில் 2 குட்டீஸ் வந்து அது என்ன சொல்கிறது கொட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்தது. அப்புறம் பாருங்கள், இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் இன்னொரு அந்த பூவெல்லாம் அழகழகாக வச்சுருப்பாங்க, கலர் கலராக. சூப்பராக இருக்குங்க பார்க்கவே. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, மாதந்தை வெள்ளி அன்னைக்கு இங்கே வந்து சாமி நல்லா கும்பிட்டுருக்காங்க. மகா அன்னதானம் நடந்திருக்கு. பட் அன்னைக்கு எங்களால் அங்கே கோவிலுக்கு போக முடியலைன்ற காரணத்தினால ஆவணி 1 கரெக்டாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாங்கள் போய் சாமியை நல்லா கும்பிட்டுட்டு வந்தோம். எல்லோரும் நல்லா இருக்கணும், ஓகேவா? அப்புறம் வெளியில் அந்த கேம் வச்சுருந்தாங்க. 5 ரிங்கு போட்டோன்னா அந்த ஃபிஷ் பாட்டில் போட்டோன்னா அந்த ஃபிஷ் பாட் வந்து நமக்கு தர்றதா சொல்லியிருந்தாங்க. பக்கத்தில் ரெண்டு தம்பிங்க வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அக்கா நாங்கள் விளையாடுறோம், நீங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு. பட் 5மே ரிங்கு போட்டாங்க, விழலை. அப்படி விழுந்துருச்சு 5ல் ஏதாவது ஒரு ரிங்கு விழுந்ததுன்னா அந்த ஃபிஷ்ஷும் போட்டு கொடுப்பாங்களாம். ஆமாம், நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க, பார்த்தோம். பட் நாங்கள் விளையாடலை. நீங்கள் இந்த மாதிரி கேம் விளையாண்டு ஜெயிச்சிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? பார்க்கவே அழகாக இருந்ததுங்க. நாங்கள் விளையாடலை, அதுதான் உண்மை. அப்புறம் கலர் நான் தான் சொன்னேன்ல, கலர் கலராக பூ இருக்கும். அங்கே அந்த சைடில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஜாடியாக வச்சுருந்தாங்க. ரேட்டு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் வச்சுருந்தாங்கங்க. ஓகே, பாய்.